ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்குறது, பலன் சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு செல்வம் குவியும், நீங்கள் லட்சாதிபதி ஆகிடுவீங்க, கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு ஒரு பொருள்களை விற்கிறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பொருளை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருங்காலி மாலையை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த கருங்காலி மாலையை நீங்கள் போட்டுங்க, வாங்கி விற்றுங்கிறது கூட ஒரு வகையில் மன்னிக்கலாம். இதை 108 நாள் பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறதுனால அதோட விலை 20,000 30,000 இப்படி வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க சார். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது கொஞ்சம் இந்த சமூக ஊடகங்கள்லாம் நிறைய பார்த்திங்கன்னா இந்த தாமரை மணிமாலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு அதிகமாக பரவலாக வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாமரை மணிமாலையை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வம் பெருகும், உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும், இருக்கிற பணத்தை எப்படி என்றதுன்னு தெரியாமல் நீங்கள் தவிக்க போகிறீங்க, இப்படியெல்லாம் சொல்லி அந்த பொருளை வியாபாரம் பண்ணுறாங்க சார். இதை உண்மையிலே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா, அது உண்மையிலே பண்ணால் அந்த மாதிரி செல்வம் சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நமக்கு வாங்கி வைக்கிறதுனால நம்மளோட செல்வாக்கோ செல்வமோ எல்லாம் உயர்ந்ததுனால் அந்த பொருளை கூடுமான வரைக்கும் அடுத்தவர்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. மனித மனம் இதுதான் உண்மையான மனம். அதையும் மீறி யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க சித்தர்களாகவோ ஞானிகளாகவோ தான் இருக்க முடியும். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிசிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணணும். இதுதான் நோக்கம். இப்போ ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட வியாபாரிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டதுனால தான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. இந்த தாமரை மணி மாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கோ. இதுக்கு என்ன கான்செப்ட், இதுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்க்கை பெறுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டு இதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா தாமரை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம அது மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மலர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு தெரியும். இதை தாண்டி புத்த மதத்துலேயும் பார்த்திங்கன்னா தாமரைக்கு ஒரு மரியாதை உண்டு. எல்லா மதங்கள்லேயும் அந்த தாமரை மலருக்கு, இந்தியாவில் தோன்றின அத்தனை மதங்களுக்கும் பார்த்திங்கன்னா தாமரை பூக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க இல்லையா, 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தாமரை பார்த்திங்கன்னா 1000 இதழ் கொண்ட தாமரையை வச்சுலாம் நிறைய இடங்களில் மதங்களில் பேசப்பட்டிருக்கு. எல்லா மதங்கள்லேயும் அது தாமரைங்கிறது பார்த்திங்கன்னா இது மனதை ரொம்ப லயப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த நிறம் இருக்கு இல்லையா, அந்த நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இந்த தாமரையோட வரலாறையும் கொஞ்சம் நம்ம பல விஷயங்களை பேசணும். இது தாமரை எந்த பூவுக்கு மாற்று அப்படின்னு பார்க்கும்போது ரோஜா பூ இருக்கு இல்லையா. இந்த ரோஜா பூ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பெண்கள் தலையில் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, ஆண்கள் அதை தன்னோட கோட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலையும் வச்சுக்கிறது ஒரு அழகு இல்லையா தாமரை. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு மனம் இருக்காது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அல்லிப்பூ இருக்கும். இந்த அல்லிப்பூவை பார்த்திங்கன்னா கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கும். அதுலேயும் பெரிய அளவுக்கு மனம் இருக்காது. இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி இருக்கும். இதில் கவர்ச்சி இருக்கும், அதில் கம்பீரம் இருக்கும். அப்போது ரோஜாங்கிறது ஒரு கவர்ச்சியான மலர், அல்லிங்கிறது ஒரு கம்பீரமான மலர். இந்த ரெண்டு தன்மையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மலர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த தன்மையை ஒன்றிணைந்து இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா தாமரை. அது அல்லியை மாதிரி கம்பீரமாக இருக்கும், ரோஜாவை மாதிரி கவர்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது அதை பார்க்கும்போது அதில் ஒரு மலர்ச்சி இருக்கும். அந்த நிறம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவோம், அந்த பிங்க் நிறம் அதை நம்ம சுக்கிரனுக்குரிய நிறமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இறைவனை அடைவதற்கு, மனதை ஒருமைப்படுத்துவதற்கு குரு எந்த அளவுக்கு முக்கியமோ சுக்கிரன் அதை விடவும் முக்கியம். அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த தாமரை அப்படின்னு வரும்போது இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. தாமரையை என்ன சொல்லுவாங்க, சூரியனுக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக மலர் அப்படின்னு வந்தாலே, பூக்கள் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்தால்தான் எந்த பூவாக இருந்தாலும் வரும். அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர மலர்கள் அப்படின்னு வந்தாலே அது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த சேர்க்கையாக மட்டும்தான் இருக்கும். இப்போ தாமரை மலர்லேருந்து அதை எடுக்கலை. இந்த தாமரை மணிமாலைங்கிறது தாமரை விதையிலேருந்து எடுத்திருக்காங்க. தாமரை பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி
இருந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் யாரோ சேமித்து வச்சுருந்ததை எடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எடுத்து அதை பயிரிட்டு அதுவே முளைச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி நீண்ட காலத்துக்கு சில விதைகளுக்கு, அதாவது உறக்க நிலை தான், அது வந்து இறப்பு நிலை கிடையாது. அதில் வந்து தாமரையோட அந்த விதைகளுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. தாமரை மலரில் இருக்கக்கூடிய தாமரையோட விதையை நம்ம எடுத்துக்கிறோம். ரைட், ஓகே. அப்போ தாமரைன்னு பேர் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. அடுத்தது பாருங்கள், மணின்னு ஒரு வார்த்தையை சேர்க்குறோம். மணின்னா கோக்கிற மணியும் இருக்குது, ஓசையிடக்கூடிய பெயர் வரக்கூடிய மணியும் இருக்குது, இந்த ஒலிக்கிற மணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி மணிங்கிற பெயர் வந்தாலே அங்கே செவ்வாயும் சனியும் ஒன்றாக சேர ஆரம்பிக்குது. ஏற்கனவே மலரில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று சேருது. அடுத்தது அதில் இருக்கக்கூடிய மணிங்கிற வார்த்தை, அது ஆபரணமாக எடுக்கிறீங்களா இல்லை ஓசைகிற பேரை எடுத்தீங்களா தெரியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் அந்த ஓசையில் வந்துடுது. அதுக்கப்புறம் மாலை அப்படின்னு ஒரு பேர் வருது. மாலை, மாலா, மாலினி, மாலதி, இது என்ன பெயர்களுமே பார்த்திங்கன்னா கோதை, இது எல்லாமே மாலையை குறிக்கக்கூடிய சொல். இதுக்கு பேரே வந்து புதன். அப்போ இதை எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை கிரகங்கள் வருதுன்னு பார்த்துக்கோங்க. செவ்வாய், சுக்கிரன், சனி, புதன், இந்த 4 கிரகங்கள் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த 4 கிரகங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் நல்லா இருக்குது? இப்போ சில பேரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்கும், செவ்வாய் சுக்கிரன் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கிடையாது. ஆனால் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிற பட்சத்தில் அதோடு புதன் போய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மலருங்கிறது வந்து மனத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அப்போது எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுக்குள்ளே என்னென்ன கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த தாமரை மணிமாலைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார செவ்வாய், சுக்கிரன், சனி, புதன், இந்த 4 கிரகங்களும் அடங்கியிருக்கு. இப்போது அதில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் ஒத்து போயிடும். எப்படின்னா புதன், சுக்கிரன், சனி, இது 3ம் வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு கிரகம். அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் செவ்வாய் வந்து அது இடத்துல தனித்து நிற்கிது. செவ்வாய் சனியோடையும் மோதக்கூடிய கிரகம், செவ்வாய் புதனோடையும் மோதக்கூடிய கிரகம். இதையெல்லாம் மனசில் வச்சு பார்த்துட்டு இது எல்லாருக்கும் சரிபடுமா அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விறகு வெட்டுறவர் போய் காட்டோரமாக விறகு வைக்கிறப்ப அந்த கோடாரி போய் தவறி போய் ஆற்றுல விழுந்துடுது. அப்புறம் கடவுளை வேண்டின பிறகு கடவுள் வந்து ஒரு தங்க கோடாலி கொடுத்தார். ஒரு கோடாலியாக கொடுப்பாரு. கடைசியாக இரும்பு கோடாலி கொடுத்தோன்னா இதுதான் என்னோடதுன்னு அவருடைய அந்த உண்மையை பாராட்டி தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி ஒரு 3 கோடாரியும் ஒரு கையில் கொடுத்துட்டு போகிறாங்கல்ல. இது வந்து ஒரு கதைக்கு சொல்கிறது. உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் இருந்தால் கடவுள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பரிசு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு காட்டு ஓரமாக போய் விறகு வெட்ட போகிற அத்தனை பேருக்கும் வந்து கடவுள் வந்து தங்க கோடாலியை கொடுத்துட்டு போவாரா? அது போல் கதை தான். எப்படின்னா இந்த மாதிரி வந்து வியாபாரத்தை வர்றவர்கள் வந்து ஜோதிடம் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அமைச்சு கொடுக்குது. இந்தந்த கிரக சேர்க்கைகள் வரும்போது, இந்த கிரக தொடர்பு வரும்போது இந்தந்த கோயில்களை இந்தந்த தெய்வங்களை வழிபடுங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு நம்ம காரணத்தை சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்கு என்னென்னா இந்த காரண காரியங்களை அடுக்கி சொல்ல தெரியாதவங்களுக்கு அப்போ வந்து கோயில்கள் இந்த மாதிரி வந்து இப்போ சாமியோட பெயரையும் இந்த மாதிரி வியாபார பொருள்களையும் பயன்படுத்துவதற்கு ஆன்மீகம் பயன்படுத்தக்கூடாது. இதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர நம்ம கடவுள் இல்லைன்னோ நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு வெறுப்பாக சொல்ல போகிறதில்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். குலதெய்வ வழிபாடு இருக்கும், பெருந்தெய்வங்கள் வழிபாடு இருக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து ஒருத்தவங்க ஒதுங்கி இருக்காங்கன்றனால அதுக்கு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற அர்த்தமும் எடுக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு அளவுகோல் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதுக்கான லாஜிக்கை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜோதிடம்ங்கிற பேரில் வந்து பலர் பலவிதமாக சதுரங்க வேட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அதில் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா உழைப்பு மேலே நம்பிக்கை போயிடுறதுனால இந்த மாதிரி எதையாவது ஒன்று வாங்கி வச்சு பண்ணலாமாங்கிறாங்களா. ஒருத்தங்களோட பலவீனம் தான் இன்னொருத்தவர்களுக்கு பலமாக போயிடுது. நிறைய ஏமாற்று வரிசைகளில் பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். அதனால தான் சொல்கிறது, இந்த தாமரை மணி மாலையில், கருங்காலி மாலையில், தருப்ப புல் பாயில், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா விற்றுக்கிட்டே வராங்க. இவர்கள் வியாபாரிகள், இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இவர்கள் வந்து கடவுள் பேரை பயன்படுத்திட்டோன்னா அது ஆன்மீகத்தை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுறாங்க, அல்லது ஜோதிடத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறாருன்னு பொருள். இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் தாமரை மணி மாலையை வாங்கி போடுறதுனால உங்களுக்கு செல்வம் சேராது. இதை விற்கிறவனுக்கு வியாபாரம் ஆகுங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல வந்த உண்மை. இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.